கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 3:10, 2 கொரிந்தியன்ஸ் 3:10. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டது அல்ல. இப்போ என்ன, இதுவரைக்கும் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கை காரியத்தை சொல்லிட்டு அந்த மகிமைக்கும் இந்த புதிய உடன்படிக்கைக்கு மகிமைன்னு சொல்லிட்டு அதோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தோட மகிமையத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு மகிமையே இல்லை, அது ஒன்றுக்குமே இல்லை. ரொம்ப அழகாக இதை நேர்த்தியாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எழுதி கொடுக்குறாரு. நீங்கள் பாருங்கள், முதல்ல என்ன சொன்னார்? 6வது வசனத்தில் எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. முதல்ல என்ன சொன்னார்? பிரமாணம் கொல்லுது, சரியா? அடுத்து 7வது வசனத்தில் சொன்னார் மரணத்துக்கு ஏதுவான ஊழியம். எப்படி? மரணத்திற்கு ஏதுவான ஊழியம். 8வது வசனத்தில் என்ன சொன்னார்? ஒளிந்து போகிற அந்த ஊழியம். 9வது வசனத்தில் சொன்னார் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஊழியம். அப்போ நீங்கள் பாருங்கள், 4 காரியம் சொல்கிறார். முதல்ல கொல்லக்கூடிய ஊழியம், மரணத்துக்கு ஏதுவான ஊழியம், ஒளிந்து போகிற ஊழியம், ஆக்கினை கொடுக்கக்கூடிய ஊழியம். ஆனால் அதே சமயத்தில் இது என்ன மாதிரியான ஊழியம்? சிறந்த மகிமை உடையது, நீதியை கொடுக்கக்கூடியது, ஆவிக்குரிய ஊழியம். இது ஒரு லெவல்லேருந்து ஒரு நிலைமையிலேருந்து அடுத்த நிலை கொண்டு போகக்கூடிய ஊழியம். இது உயிர்ப்பிக்கிற ஊழியம். ரெண்டுக்கும் உள்ள ஒரு முரண்பாடை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரு பாருங்க. அப்போ என்ன, நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து அதன் மூலமாய் நான் தேவன்கிட்ட சரியாயிருவேங்கிறதுக்காக கொடுக்கல. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரணும், அண்ணே இப்படி ஒரு காரியமாக இருந்தால் தேவனாகிய கர்த்தர் எதற்காக நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு? ஏன்னா இது பூரா இப்படிப்பட்ட ஊழியமாக இருந்துச்சுன்னா இது மரணத்தை கொடுக்கும், இது கொல்லும், இது ஒளிந்து போயிடுது, இது ஆக்கினை தீர்ப்பை கொடுக்குன்னு சொன்னால் இந்த பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாரு? எதற்கு கொடுத்தாருன்னா, எந்த ஒரு மனுஷனும் ஒரு பிரமாணங்களை கடைபிடித்து கர்த்தருக்கு முன்பாக நீதிமானாக முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் இதையே கொடுத்தார். எப்படி? ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு தகுதி உள்ளவன் என்று காட்டுவதற்காக கர்த்தர் கொடுக்கல. கர்த்தர் கொடுத்தது என்னன்னா, அந்த பிரமாணங்களை பார்த்த உடனே, ஐயோ எங்களால் இந்த பிரமாணங்களை கடைபிடித்து உங்ககிட்ட வர முடியாது, ஆண்டவரே எங்களை ரட்சிக்குங்க, எங்களால் இதை கடைபிடிக்க முடியாது என்று சொல்லி கர்த்தரிடம் போய் எங்களை ரட்சிக்க முடியாது, எங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போக வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்தாரே ஒழிய பிரமாணத்தின் மூலமாக ஒருத்தரும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ரோமர் 3வது அதிகாரம் 9, 10வது வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, பிரமாணத்தினால ஒருத்தரும் நீதிமானாக முடியாது. அது என்ன, ஒருத்தனும் நீதிமான், பூமியில் ஒருத்தனுமே நீதிமான் இல்லையே என்று சொல்லக்கூடியதா. அப்போ இதை ரெண்டையும் அழகாக நமக்கு நேர்த்தியாக விளக்கி கொடுத்து ஆவியினுடைய ஊழியத்தோட மகிமைக்கு ஒப்பிடும்போது அது மகிமையான ஊழியமே அல்ல. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய உடன்படிக்கை காலத்தில் பார்க்கலாம், விசுவாசிக்கிற நமக்கு விசுவாசத்தின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட நம்ம அந்த பரிசுத்த ஆவியினுடைய மகிமையுடையவங்களாக வாழ்கிறோம். அதாவது நீங்கள் இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் 10வது வகுப்பு சேர்றீங்கன்னு வைங்க. நீங்கள் அதில் சேர்ந்து 10வது படித்து முடித்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் உங்களை என்ன சொல்கிறாரு? நீ நீதிமான்னு சொல்கிறார். எப்படி? அதாவது நான் பாவியாக இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை நீதிமானுங்கிறாரு. அப்போது நான் என்ன பண்ணுறேன்? கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நீதியில் நடந்து நான் ஒரு பரிசுத்தவானாய், ஒரு நீதிமானாய் மாறிக்கொண்டே வருகிறேன். இதை தான் நம்ம பரிசுத்தமாகுதல் என்று சொல்லக்கூடியது. அதனால தான் நிறைய பேர் என்ன புரிஞ்சு கொள்வது இல்லைன்னா, நான் விசுவாசித்தா போதும் பரலோகம் போயிடுவேன். உண்மை,
ஆனால் நான் விசுவாசிச்சேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிந்து நான் அவரை போல மாறிக்கொண்டே வர வேண்டும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் இந்த ஹைப்பர் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய எல்லாம் கிருபைன்னு சொல்கிறாங்க. இல்லை, கிருபை உண்மை. முழுக்க முழுக்க நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க கிருபை தான் காரணம். ஆனால் அந்த கிருபை என்ன பண்ணுகிறது? அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல மகளாய் என்னை மாற்றுகிறது. அப்போ அவருடைய மகிமையில வாழ்ந்து வாழ்ந்து நான் அவரை போல மாறுவது தான் அவருடைய கிருபையினுடைய ஊழியம். அல்லேலூயா. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் அந்த மகிமையோட பழைய உடன்படிக்கையினுடைய மகிமையோடு ஒப்பிடும்போது நாங்கள் வாழுகிற இந்த வாழ்க்கை ஆண்டவரே எவ்வளவு அருமையான வாழ்க்கை. நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்திற்குள் வாழ்ந்து உமக்கு உரிய பிள்ளைகளாக இந்த பூமியில் சுதந்திரிக்க எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம்.